Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து BYD ஓட ஈவென்ட்டுக்கு வந்திருக்கோம். BYD 10,000 கஸ்டமர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூம் விசிட் பண்ணியிருந்தோம். நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ பாருங்கள், ஸோ திஸ் இஸ் த ஈவெண்ட். 10,000 கஸ்டமர் ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்து நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, ஸோ இவங்களோட பட்ஜெட்டை மாடல்ஸ்லாம் எப்போ வருது, அதை பற்றி ஏதாச்சும் சொல்கிறாங்களா இல்லையா, இவங்க ஏதாச்சும் புதுசாக டெக்னாலஜி பற்றி சொல்கிறாங்களா, அப்படியெல்லாம் போய் ஈவெண்ட்டில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் BYD ஈவெண்ட். உள்ளே வந்தாச்சு. நம்மளோட யார் வந்திருக்கானா, பாலாதித்யாவும் வந்திருக்கான். ஸோ ஈவெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. லெட்ஸ் சி. இது வந்து 10,000 கஸ்டமர் அவங்களுக்கு இப்போ சாவி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் மிகப்பெரிய ஈவெண்ட் பாருங்க. ஸோ அவங்களோட எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுமாரி அவங்களோட மைல் ஸ்டோனுக்காக ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கு அவங்க வந்து ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணுறாங்க. மீடியா சர்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். பிர்லாஸ் பார்வையிலேருந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தமிழ் யூடியூபர் வேறு யாரும் பார்க்கல இது வரைக்கும். To achieve high levels of energy density as well as the safety at the same speed. This makes very important because the Rail battery is ultra safe. It has passed the Mount Everest nail penetration test. Ultra high charging capability, ultra long range, ultra long lifespan, and most important, ultra strength, where it has passed the extreme test of 46-ton truck rollover. Coming home from BYD Global to BYD India, this is where we started our journey, where we are sitting in Chennai. This car was gifted on my birthday by my wife. Memorable moments I have a lot. I did a trip to Badrinath. That was the first BYD reaching Badrinath, and it does close to 450 kilometers on a charge. Nagpur, all the full family has gone in the car, which is almost 1100 kilometers. இது BYDயோட இமேக்ஸ் மாடலுங்க. இன்னோவா மாதிரியே இருக்குங்க. உள்ளே வந்து உங்களுக்கு 7 சீட்டர் மாடல். இங்கே ஒரு 2 சீட்டு தான். ஓவரால் 7 சீட்டர் மாடல். இது நல்லா ஸ்பேஷியஸாகவே தான் இருக்குங்க. அதனால தான் இங்கே வந்து ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான். இந்த மாடல் பாருங்க. E6ஓட இன்னொரு வெர்ஷன் MUV மாடல். அப்படியே ஃபுல்லாக இத்தனை கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறாங்க. பெரிய ஹோட்டலுங்க. நம்ம வந்து லீலா பேலஸில் தான் இருக்கோம். பெரிய ஹோட்டலு. இங்கே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ BYDயை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா ஃபுல்லாக பெரிய நெட்வொர்க் இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஜேர்னி என்ன ஒரு E6ல் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து படிப்படியாக சீலியான் இப்போ புது மாடல் வந்திருக்குல்ல, அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. E6க்கு அப்புறம் ஆட்டோ 3க்கு அப்புறம் இந்த இமேக்ஸு, ஆட்டோ 3க்கு அப்புறம் சீலு, அப்புறம் இமேக்ஸு, அப்புறம் வந்து சீலியான் தான் இங்கே ஃபஸ்ட்டில் நிற்கிது. ஸோ இதுதான் சீலியான் மாடல் இங்கே இருக்குல்ல. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாடல் அப்படின்றாங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் கூப்பே டைப் SUV. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்வ் மாதிரி உங்களுக்கு கூப்பே டைப் மாடல் வருது. ஸோ அது இங்கே வந்து நம்ம ஆட்டோ 3 பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட மாடல் இப்போ லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது BYD இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்களோட பேட்ரி டெக்னாலஜி. இப்போ வந்து 2nd ஜென்ரேஷன் பேட்ரி டெக்னாலஜி வந்திருக்காங்க. பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம் 3 அப்படின்ற அப்கிரேடட் வெர்ஷன் வந்திருக்கு. இப்போ
இப்போ வர மாடல் எல்லாமே பிளாட்ஃபார்ம் 3ல தான் வருது. சீலியானா இருக்கட்டும், சீலா இருக்கட்டும். சீல் எங்கே பார்த்தோமா நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா ஆட்டோ 3 வாங்குறாங்க. அண்டு இந்த மாடல் கூட நல்லா போகுதுங்க. இமேக்ஸ் 7 கூட நல்லா போகுது. அது நிறைய ரேஞ்ச் இருக்குது அப்படின்ற நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இது வந்து என்ன மாடல், ஆட்டோ 3. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல இனோவா மாதிரி மாடல், இது எம்யூ வெர்ஷன், இதுவும் நிறைய பேர் வாங்குறாங்க. இது வந்து என்ன சீலியான் எக்கச்சக்கமான பேர் வாங்குறாங்க பாருங்க. சீலியான் ஆட்டோ 3 ஆட்டோ 3. ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ 3 தான் உங்களுக்கு பட்ஜெட் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட லைன் ஆஃப் மாடலில். ஸோ இன்னும் நிறைய பட்ஜெட் மாடல் வரணும். ஆட்டோ 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் 23 lakhs அப்படின்ற ஆரம்ப விலையில் இருக்குது. அது இன்னும் வரணும். ஓகே. அண்டு இவங்களோட பிளேட் பேட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜென்ரேஷன் 2 பிளேட் பேட்ரிஸு, அது வந்து இதில் மட்டும்தான் இருக்குது. அதாவது இவங்களோட சீரீஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம பிளேட் பேட்ரிஸ் இவங்க விற்கிறாங்களே, அதுவும் இதில் இருக்கிற பிளேட் பேட்ரிஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, உங்களுக்கு இன்னும் மோர் ரிலேயபிள். லைஃப் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேசணும்ல 15+ இயர்ஸ் வந்து நீங்கள் லைஃப்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவங்க இந்த மாடல் ஏன் நம்பி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் இஷ்யூஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் கேள்வியே படல. அந்தளவுக்கு ரிலேயபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இவங்களோட எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இவங்களோட சொன்ன ரேஞ்சு, இவங்க ஒரு ரேஞ்சு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஒரு 90% ரேஞ்சை வந்து மேட்ச் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து கஸ்டமரோட நம்பிக்கையை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸை நம்பி வாங்குறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு கலர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இட்ஸ் குட் ரைட். கஸ்டமருக்கு ஒரு என்னடா பேர் தெரியாத பிராண்ட் அப்படின்றதெல்லாம் இப்போ மாறி போச்சு. பிஒய்டினா டெஸ்லாவுக்கு போட்டி பண்ணுற குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா டெஸ்லாவுக்கே வந்து போட்டிடுறாங்க அவங்களோட பேட்ரி டெக்னாலஜியில் அப்படின்ற அளவுக்கு இது வந்து பேர் வாங்கிடுச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் த ஜேர்னி இஸ் கோயிங் ஆன். பிஒய்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரஸ்ட் லெவலை வந்து பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டில் பீப்புள் வில் ஆர்கியூ என்னடா சைனீஸ் பிராண்டு அதுக்கெல்லாம் என்ன பெருசாக நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் ஸ்டில் நமக்கு ரிலேயபிளான கார் வேணும், போட்ட காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு தானே எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே வாங்குறவங்க வந்து இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிலாம் பார்க்குறது இல்லை. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ரிலேயபிளாக இருந்தால் ஓகே அப்படின்றாங்க. ஸோ லிட்டில் பிட் ப்ரைஸி தான். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படியோ இவங்க வந்து ப்ரைஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க. தட் இஸ் a வெரி குட் திங். ஏன்னா சொல்கிற மாடல் எதுவுமே வந்து சீப்பர் மாடல் கிடையாது. எல்லாமே சீலியன்லாம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கிட்ட போகுது ப்ரைஸு. ஸ்டில் பீப்புள் ஆர் பையிங். ஒரு 10,000 கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டில் இந்தியாவில் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்றது பெரிய விஷயந்தான். கியாவில் E7 பார்த்தோம்னா அந்த மாதிரி மாடல் பெர்ஃபார்மன்ஸ் கார் இது. எஸ்யூவி பெர்ஃபார்மன்ஸு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். ஒரு நாள் இதை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு முழுமையான நிறைய பாருங்கள் எல்லாமே சீலியான் தான் போகுது. சீல் காணும் எல்லாம் சீலியான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இந்த மாடல் வர ஆரம்பித்தோடனே எல்லோரும் வந்து இந்த சீலியான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீலியான்னு ஆட்டோ 3 இப்போ பார்த்தீங்கன்னா இமேக்ஸ் 7ஓட சீலியான் வந்து நிறைய இருக்குது. சீலியான் இருக்குது, அப்புறம் ஆட்டோ 3 வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ பிஒய்டியோட நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து 10,000 கஸ்டமர் ரீச்சுக்காக இவ்வளோ பெரிய லீலா பேலஸில் வந்து பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறத நான் என்ன பார்க்குறேன்னா கஸ்டமரோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெருகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வண்டியோட டெக்னாலஜி, பில்டு குவாலிட்டி. ஸோ கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கோட தான் காசை வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சீலியான் காராக இருக்கட்டும், ஆட்டோ 3 இருக்கட்டும், நல்ல பில்டு குவாலிட்டி. ஸோ பார்க்கும்போதே உள்ள ஒரு லுக் அண்ட் ஃபீலு எடுத்தவொடனே பிடிச்சிருது மக்களுக்கு. அண்ட் முக்கியமாக இதோட பேட்ரி இந்தியாவில் இப்போ சொல்கிற ஒரு டாப்
ஈவி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் சுயமாக அவங்களே பேட்டரி செஞ்சு ஒரு வண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பிஓஐடி தான் சொல்லணும். எல்லாமே இன்ஹவுஸில் மோட்டாராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்ஹவுஸில் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்பிக்கையாக அந்த வண்டி வாங்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஈவி கார்ஸ் பார்க்குறோம், ஆனால் எல்லாமே இன்ஹவுஸில் பண்ணுறாங்களா, பேட்டரி வந்து இன்ஹவுஸில் பண்ணுறாங்களா? ஏன்னா ஹார்ட் ஆஃப் த கார் அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து பேட்டரி தான். பேட்டரி டெக்னாலஜியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இப்போ வந்து ஈவியில் வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியும். நாம் அப்படி தான் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டெஸ்லாவை நம்ம இவ்வளோ பேர் நம்ம ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட இன்னஹவுஸ் பேட்டரி, அவங்களோட இன்னஹவுஸ் கார் மோட்டார்ஸு அதுதான் வந்து ஃபேமஸ். ஸோ அதில் இப்போ ஏஷியன் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 வந்து இங்கே பிஒய்டி தான் இப்போ நிற்கிறாங்க. இவங்களோட பேட்டரிஸ் தான் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இப்போ மஹேந்திராவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்களோட பேட்டரிஸ் தான். ஆனால் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டட் பேட்டரி டெக்னாலஜி இவங்க இன்னும் ஷேர் பண்ணலாங்க. அதை நான் சொல்கிறேன்ல, இவங்களோட பிளேட் செல்ஸ்லேயே அட்வான்ஸ்டு பிளேட் செல்ஸ் இது வரைக்கும் அவங்க வந்து இன்னும் விற்கலை. அவங்க கொடுக்கறதெல்லாம் வந்து இவங்க மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தனியாக பிளேட் செல்ஸ் வச்சுருக்காங்க. வெளி மார்க்கெட்டுக்கு அந்த ப்ளூ கலர் செல்ஸ் வந்து அவங்க வெளி மார்க்கெட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஈவன் மோர் ரிலையபிள், ஈவன் மோர் சேஃபர் அண்ட் ஈவன் மோர் நமக்கு வந்து பேட்டரிக்கான ரேஞ்சு கொடுக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாக ரேஞ்சு கொடுக்குது. அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்எஃப்பி டெக்னாலஜியில் தான் பிளேட் செல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஜென்ரேஷன் 2 மாடல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதில் வந்து எல்எஃப்பிலேயே ஜென்ரேஷன் 2 பார்த்திங்கன்னா மோர் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ இமேக்ஸ் 7 லான்ச் பண்ணாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அசால்ட்டாக போகுது. இப்போ சீலியான் லான்ச் பண்ணாங்க. சீலியானும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் அசால்ட்டாக போகுது. ஸோ இப்போ நிறைய கஸ்டமர், இப்போ ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு, நான் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாராம் 2 வருஷத்துலேயே. அந்தளவுக்கு ஆட்டோ 3லேயே 2 வருஷத்தில் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அப்படின்றாரு. அந்தளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது வண்டி. இதுதான். ஸோ இப்போ வாங்குகிற கஸ்டமர்லாம் என்ன இதோட மெயின் இவங்களோட இதுனா பேட்ரி ரேஞ்சு, சொன்ன ரேஞ்சு கிடைக்குது. அதே அளவுக்கு ரொம்ப இப்போ இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட்டு பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட்டு இவங்க பண்ணி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து லேக் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. ஸ்டில் அஃபோர்டபுள் மாடல்ஸும் வந்து சைனாவில் இருக்குது. நம்ம வந்து பிஒய்டியோட டால்ஃபின் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பிஒய்டி இப்போ சர்ஃப் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? பிஒய்டிலேயே வந்து சீகல் அப்படின்ற மாடல் இப்போ வந்து அதை டால்ஃபின் சர்ஃப் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த மாடல்லாம் இன்னும் லைனப்பில் இருக்குது. அதெல்லாம் இப்போ இவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டை சீலியானா இருக்கட்டும், E7 இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃபோர்டபுள் செக்மெண்ட் மார்க்கெட் வரும்போது இங்கே நம்ம மார்க்கெட்டை பயங்கரமாக அடிச்சிடும். இவங்களோட அஃபோர்டபுள் செக்மெண்ட் வந்து இப்போ உள்ளே வரல. நிறைய கண்ட்ரீஸில் வந்து பிஒய்டிக்கு மேலே நிறைய டேக்ஸஸ் போட்டுட்ருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்ககிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட கார்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இவங்க வந்து ட்ரக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸும் வந்து தயாரிக்கிறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் கொண்டு வரும்போது இன்னும் பெரிய லெவலுக்கு இங்கே பிஒய்டியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூஸை நம்ம தனியாக போடுவோம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கொடுக்கணும். ஸோ இவங்களோட ஜேர்னியில் நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான். So see you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.